ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி, லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி வந்து என்ன கேட்குறாங்க அப்டின்னா, இது வந்து ஒரு சேவிங்ஸா? இல்ல வந்து இது வந்து முதலீடா? இல்ல இது வந்து லைஃப் சேவிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா? அப்டின்னு நெறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ முதல்ல லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன? இது வந்து எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? ஆக்சுவலா நீங்களே வந்து ஆன்சரும் குடுத்துட்டீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டா அல்லது என்னன்னு சொல்லிட்டு. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஃபேமிலிய புரொடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு லவ்ட் ஒன்ஸ், உங்க ஃபேமிலி வந்து உங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும் சமயத்துல, நீங்க இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களுடைய எக்கனாமிக்ல ரீப்ளேஸ்மென்ட் பண்றது தான் லைஃப் இன்சூரன்ஸ். இப்போ நான் மாசம் வந்து ஒரு 50,000 வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இன் கேஸ் நான் இருந்தாலும் 50,000 எங்களுக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவை. நான் இல்லைனாலும் அவங்களுக்கு 50,000 தேவை. அந்த 50,000 யார் கொடுப்பாங்க? இன் கேஸ் நாங்க இல்லாத சமயத்துல அதுக்கு எடுக்கிறது தான் லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்போ எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸா இருக்காங்க அப்படிங்கும்போது லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இப்பவே எடுத்துக்கிறது அவசியமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? எந்த டைம் பீரியட்ல எடுத்தா நல்லது? லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்னைக்கு இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இன்கம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு டேர்ம் பிளான் ஆகட்டும், இல்லை ஒரு சேவிங்ஸ் பிளான் ஆகட்டும், எதா இருந்தாலும் நீங்க இன்கம் ஸ்டார்ட் பண்ணி நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணும்போது தான் நீங்க எடுக்க முடியும்.